நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் கற்பூரவள்ளி வெத்தலை. இந்த வெத்தலை பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கோ இல்லை வீட்டில் பெரியவங்களோ யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண வெத்தலை இல்லைங்க. முழுக்க முழுக்க மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஒரு குழந்தைக்கு சளி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை சாதாரணமாக வெறும் வாயில் மென்று சாப்பிட கொடுக்கறது மூலமாகவோ இல்லை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு தண்ணியாக கொடுக்கறதுனாலையோ நெஞ்சு சளி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வெத்தலைன்னு சொன்னாவே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது செரிமானம் தான். அப்படிப்பட்ட செரிமான பிரச்சனையை கூட இந்த வெத்தலை ஈஸியாகவே நீக்கிடும். முழங்கால் வலிக்கு கூட இந்த வெத்தலை ஒரு நல்ல மருந்தாக இருக்கும்னு பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். இந்த வெத்தலை பார்த்திங்கன்னா காம்புகள் சிவப்பு நிறத்துலையும் சாதாரண வெத்தலையை விட கொஞ்சம் காரத்தன்மை அதிகமானதாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் துளசி, ஓமவல்லி இந்த மாதிரி வளர்க்கும் போது இந்த வெத்தலைகளையும் தாராளமாக குழந்தைகள் வச்சுருக்க வீட்டில் வளர்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் கூட துணிஞ்சு இந்த வெத்தலையை சாப்பிடலாம். எத்தனை பேருக்கு இந்த வெத்தலையை பற்றி தெரியும்? இதோட வேறு சில மருத்துவ குணங்கள் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.